பிரான்சில் மே மாத இறுதியில் இருந்து தொடரும் கடுமையான வெப்ப அலைகள் காரணமாக பொதுவாக குளிர்ந்த நீராக வரும் குழாய் நீர் தற்போது சுடுதண்ணீர் போன்றுள்ளமை பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக 10 முதல் 20 பாகை வரை இருக்க வேண்டிய நீரின் வெப்பநிலை பல இடங்களில் 25 பாகையை தாண்டியிருப்பதோடு தலைநகரில் கிட்டத்தட்ட 31 பாகையை எட்டியுள்ளது. பிரான்சில் நுகரப்படும் குடிநீரில் 1/3 பங்கு ஆறுகள் மற்றும் ஓடைகளில் பெறப்படுகிறது. இந்நிலையில் கோடையில் அவற்றின் வெப்பநிலை கணிசமாக உயர்ந்துள்ளதே இதற்கு முக்கிய காரணமாகும். கரோன் நதி நீர் சுமார் 28 பாகை செல்சியஸை எட்டியுள்ளதோடு நிலத்தடி வெப்பம் மற்றும் கட்டிடங்களுக்குள் உள்ள குழாய்கள் நேரடியாக சூடாவதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய மற்றும் தேசிய விதிமுறைகளின்படி குடிநீரின் அதிகபட்ச வரம்பு 25 பாகை என்ற நிலையில் அதை தாண்டும் போது லெஜியோனெல்லா போன்ற ஆபத்தான பாக்டீரியாக்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இந்த வெப்பமான நீரை குடிப்பதாலோ அல்லது குளிக்கும் போது நீர்த்துளிகளை சுவாசிப்பதாலோ காய்ச்சல், இருமல், நுரையீரல் தொற்றுகள் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதுடன் பிரான்சில் இதன் இறப்பு விகிதம் 11% உள்ளது. மேலும் சுடுகுழாய்களில் இருந்து லெட், காப்பர் போன்ற உலோகங்கள் எளிதில் கரைவதால் நீர் உலோக சுவையுடன் மாறுவதோடு புற்றுநோயை உண்டாக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே குழாயை திறந்தவுடன் சில நிமிடங்கள் நீரை ஓடவிட்டு பின்னர் பயன்படுத்துவதும், குளிர்சாதன பெட்டியில் வைத்து பருகுவதும் அல்லது நீரை நன்றாக கொதிக்க வைத்து பயன்படுத்துவதும் பாதுகாப்பான வழியாகும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.